கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். மதன் அதான் டெய்லி பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்பீங்க. வெல், அது வேறு டாபிக் பற்றி பேசுகிறது வேறு. பட் என்னையை பற்றி, என் லைஃப்பை பற்றி நான் வந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் என்கிட்ட எல்லோரும் கேட்டிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். ஐ திங்க் ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு நான் Q&A பண்ணியே. அண்ட் அதுக்கு முன்னாடி பண்ணப்போ நான் ஒழுங்காக பேசலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஜகா வாங்கி தான் பேசியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து கான்ட்ரவர்சின்னு போட்டு ஒரு 4-5 கொஸ்டின், அப்புறம் வந்து அடுத்து என்ன தான் வாழ்க்கையில் பண்ண போகிற, கடைசி வரைக்கும் இப்படியே வீடியோ போட்டுட்டு இருக்க போறியான்னு சொல்லி ஒரு 4-5 கொஸ்டின், அப்புறம் MG ஸ்குவாடோட கொஸ்டின்ஸ், நம்ம சேனல் சம்மந்தமாக கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு 4 நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பசங்க வந்து அப்படியே பிரித்து கொடுத்துருக்காங்க டீம் MGயில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, I'm going to answer them. ஓகேவா? So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம், I am பிரீத்தி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கே கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கேட்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் இன்னும் மதன் கௌரியை ஃபாலோ பண்ணலைன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நம்ம பேச முடியும். ஸோ எனிவே, ஃபர்ஸ்ட் வந்து I am பிரீத்தி கேட்குறாங்க, ஹவ் இஸ் யோர் பேபி அப்படின்னு இருக்காங்க. அந்த பர்சனல் லைஃப் மொத்தமாகவே நான் வந்து ஒன்று சேர்த்துடுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஹவ் இஸ் மை பேபி, ஐ எம் க்யூட். அஃப்கோர்ஸ் எல்லா பேபியுமே க்யூட்டாக தான் இருப்பாங்க. பட் என் பேபிங்கிறப்ப வந்து இட் மேக்ஸ் மீ ஃபீல் ஈவன் மோர் ஸ்பெஷல். அண்ட் டூட், லைக் நான் வந்து ஒரு அப்பா. அது வந்து எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு கேமரா முன்னாடி நின்று பேச ஆரம்பித்தப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன எதுவுமே தெரியாத ஒரு மொமெண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைய கையில் வாங்கி வச்சுக்கிறது, ஐ மீன் ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. பட் ஐ திங்க் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல. எல்லா பசங்களும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களே மறுபடியும் பிறக்கிறாங்க. அது மட்டும் நான் 100% சொல்லுவேன். ஸோ அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நம்மளை உலகத்தையே வேறு மாதிரி பார்க்க வைக்குது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், ஐ திங்க் ஐ எம் ரீபார்ன் அகெயின். ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மதன் கௌரி இஸ் ரீபார்ன். மதன் கௌரி மட்டும் இல்லை, எந்த ஒரு தந்தையாக இருந்தாலும், எனக்கு தாயுமே அப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியாது, இன்னும் இமோஷனலாக இருக்கும், ஏன்னா தூக்கி சுமந்துருக்காங்க. பட் ஒரு பையனோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேனே, ஆஃப்டர் சம்மன் பிகம்ஸ் அ டேட், ரைட், அஸ் அ ஃபாதர், வேர்ல்ட் மேக்ஸ் மோர் சென்ஸ். எல்லாமே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு தோணுது. எவ்ரிதிங் இஸ், ஐ டோன்ட் நோ, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்க. ஏன் வந்து அது ஒரு அப்பாவாக இருக்கிறவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். வளர வளர நிறைய பிரச்சனை, அப்பா அம்மா கூடலாம் சண்டைலாம் வரும். பட் இந்த ஃபேஸ் இருக்குல்ல, குழந்தைய கையில் கொடுக்குற ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து சீரியஸாக எல்லா அப்பாவுமே வந்து அன்னைக்கு எல்லா மனுஷனும் மறுபடியும் தேர் ரீபார்ன் அகெயின். செகண்ட் தாட்ஸே கிடையாது. இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கோங்க, யோசிக்கவே செய்யாதீங்க, டூ தட். அப்புறம் இட்ஸ் நாட் மீ 2008. ஓகே, அவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ ஹவ் இஸ் அன்னியா அண்ட் குட்டி பாப்பா, மை கொஸ்டின் இஸ் டிஸ்கிரைப் யுவர் MG ஸ்குவாட் இன் 1 word. 2 பேரும் நல்லா இருக்காங்க. அண்ட் MG ஸ்குவாடை ஒரு வேர்டில் டிஃபைன் பண்ணோன்னா, ஒரு வேர்டில் எப்படி வந்து 8 மில்லியன் பேரை டிஃபைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு வேர்டில் டிஃபைன் பண்ணோன்னா என்ன சொல்லலாம், எவ்ரிதிங். எனக்கு என்னோட பர்ஸ்பெக்டிவில், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் MG ஸ்குவாட்னா அதுதான் எவ்ரிதிங். இங்கே நான் நின்றுட்டுருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். என் வாழ்க்கையில் நடந்த நிறைய முக்கியமான சம்பவங்களுக்கு காரணம் நீங்கள் தான். எவ்ரிதிங் MG ஸ்குவாட்னா நான் எவ்ரிதிங்னு சொல்லுவேன். பிரசாந்த் வந்து ட்விட்டரில் கேட்டிருந்தாங்க, பிரசாத் என்ன ட்விட்டரில் கேட்டிருந்தாங்க, ஆஃப்டர் அ பாயிண்ட் வை டிட் யூ சூஸ் யுவர் பர்சனல் லைஃப் டு பி பர்சனல்? Yes, it is a good thing, but what actually made you to change your mind na? Because before few years, people know everything about you through you. Good question, bro. Actually, என்ன மேட்டர்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடினா பிஃபோர் மேரேஜ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் மட்டும்தான் இருந்தேன், ஓகேவா? பட் அதுக்கப்புறம் என் பர்சனல் லைஃப்பில் வந்து நான் மட்டும் கிடையாது, அதுதான் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறப்போ என்னால் அவ்வளோ ஓப்பனாக இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் எனக்கு என் லைஃப்பை வந்து நான் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன், அதையும் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் நான் மாற்றிக்கவே மாட்டேன். ஸோ அதுலேருந்துலாம் கொஞ்சம் பட்டு திருந்தி வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து என்னால் நடிக்க முடியல, அதுதான் உண்மை. என்னால் வந்து என் லைஃப்பில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கப்போ என்னால் கேமரா முன்னாடி வந்து நான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கேன்னு சொல்லி காமிச்சு என்னால் ஆக்ட் பண்ண முடியாது. அது ஆக்டிங்கில் பண்ண முடியும், பட் இங்கே உங்ககிட்ட அப்படி என்னால் பேச முடியாது. ஸோ அது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நம்ம வந்து இன்னொரு கேரக்டரை பண்ணலாம். இப்போ மதன் கௌரியில் இங்கே வந்து ஒரு வேற ஒரு பர்சன் நிற்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அப்படி நடிக்கலாம்.
பட் நானா இங்கே வந்து நின்று நான் என்னோட வாழ்க்கையில் எல்லாம் சூப்பர் மாஸ் அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்னால் அப்படி இருக்க முடியாது. அது வந்து நான் என்னையும் ஏமாற்றிக்கிறேன், உங்களையும் ஏமாற்றிக்கிறேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் வந்து அந்த நேரத்தில் அதனால தான் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ் சம்திங் நான் வந்து பெருசாக Q&A பக்கமே வரல. ஏன்னா அப்படி கேட்பீங்கன்னு தெரியும், அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ அதனால வந்து நான் அந்த ஃபேஸில் வந்து அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன். பட் யா, எவ்ரிதிங் சேஞ்சஸ் when you have a child. அதுதான் நான் சொல்கிறேன். ஹாவ் பேபிஸ், கோ ஃபார் இட். எனிவே, ஏதாவது என்னால் நடிக்க முடியாதுங்க சோஷியல் மீடியாவில். அதான் என்னோட பெரிய பிரச்சனை. சோஷியல் மீடியாவில் நடிக்க முடியாது, ஏன்னா இது எனக்கு வீடு மாதிரி. வெளியில் நடிக்கலாம். இங்கே தான் நான் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக இப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இங்கே வந்து உங்ககிட்ட என்னால் ஃபேக் பண்ண முடியல, அதனால நான் பண்ணல. எனக்கு உண்மையிலே நிறைய பேர் இந்த ரொம்ப எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்க தெரியுமா, வீடியோஸில் கப்புள்ஸ்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, ஃபன் பண்ணிருப்பாங்க, ப்ராங்க் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து வீட்டில் அம்மா கூட எப்போவுமே ஜாலியாகவே இருந்துட்டு இருப்பாங்க, வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, எப்போவுமே அவங்க ஹாப்பி சைடே காமிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு அதை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும், நம்மளால ஏன் அப்படி பண்ணவே முடியலன்னு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிரீத்தி கேட்டிருக்காங்க, மதனுக்கு அரசியலுக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இது ஏன் பர்சனல் கொஸ்டினில் டீம் போட்டிருக்காங்கன்னு தெரில. பட் எனிவே, மதனுக்கு அரசியல் வரணும், ஏன் இன்ட்ரெஸ்ட்னாலையா? அரசியலுக்கு வரணும்னா நம்ம ஆல்ரெடி அரசியலில் தான் இருக்கும். இதில் புதுசாக அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரில. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மதன் கௌரி வந்து எந்த கட்சின்னு தான் யாருக்கும் தெரியாது. ஆனால் மதன் கௌரி வந்து எந்த பொலிட்டிக்ஸில் பிரச்சனை வந்தாலும் முதல்ல மதன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், உலகத்தில் நடக்கிற பிரச்சனைலாம் விட்டுருவாங்க, அரசியல் பிரச்சனை எது வந்தாலும் நான் என்ன சொல்கிறேங்கிறது தான் எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. பட் யா, அரசியலுக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நான் இல்லைன்னுலாம் போய் சொல்ல மாட்டேன். பட் இப்போ இல்லை. ஐ திங்க் ஐம் டூ யங் அண்ட் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து நான் இப்போது இல்லை. அதனால் பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அடுத்து கோபி கேட்டிருக்காங்க, ஹாய் எம்ஜி, உங்கள் ஜாப் யூடியூப் மட்டும்தானா இல்லை பர்சனல் சைட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? நான் வந்து ஐம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர். ஸோ ரீசெண்டாக கூட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அவங்க பேஜில் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அப்போ வந்து அந்த போர்ட்ஃபோலியோலாம் வாசித்து ஒரு வீடியோ போட்டிருந்தது. கீழே நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக என் மேலே ஒரு தப்பு இருக்குது. ஏன்னா நான் என் போர்ட்ஃபோலியோ என்ன சைஸுங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அது இல்லாமலே நான் டேரெக்டாக என்ன போர்ட்ஃபோலியோ இருக்குதுன்னு போயிட்டேன். பட் நம்ம வெரின்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப தெனாவட்டாக இருக்கும். டப்புன்னு மார்க்கெட் அடிச்சிட போது. கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் தான் இட்ஸ் pretty good revenue for me in share market. அடுத்தது வந்து ஐ ஆம் விஷால் சிங் கேட்டிருக்காங்க, how was your life before and after getting famous? முதல்லலாம் வந்து ஏதாவது சோகமாக இருந்துச்சுன்னா என்னடா யாருமே இல்லைன்னு தோணும். ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் என்னடா எல்லாரும் இருக்காங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னு தோணுது. வைத்தியராஜ் கேட்டிருக்காங்க, 1% behind your success. நான் உண்மையை சொல்லட்டுமா? ஐ திங்க் நான் தான் அது. ஆமாம், நீ ஜெயிச்சேன்னா நீ தானே மதன் காரணம்னு நீங்கள் யோசிப்பீங்க, அது எனக்கு புரியுது. பட் என்னன்னா, நிறைய டைம் வந்து என் லைஃப்பில் இல்லை மதன் இது முடிஞ்சு, இல்லைமே இதுக்கு மேலே இது பண்ணாத அப்படின்லாம் சொல்கிறப்போ ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை மதன் விடாத, கோ ஃபார் இட், கீப் ட்ரைங், கிடைக்கும், மறுபடியும் அடுத்த ஸ்டெப் போகலான்னு உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு தெரில, உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து ரொம்ப விடாமல் என் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கான். உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் இல்லை மதன் யூ கேன். ஆனால் அந்த ஒருத்தனுக்கு எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்டேருந்து. இது பேசுகிறதுக்கெல்லாம் ஷார்ட்ஸ் கண்டென்ட் மாதிரியே இருக்குது, பட் அதான் உண்மை. அங்கே இருந்து இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ பார்த்துப்பாங்க, நீ பாட் கீப் ட்ரைங்கிறது தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். உமா பால என்ன, ஐ வாண்டட் ரீட் தீஸ் நேம்ஸ். நான் ஏன் அந்த பேரை வாசிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்க, அதனால் அந்த பேருக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். பேர் என்னன்னால் உமா பால சந்தர் எழிலரசி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஃபன் ஃபேக்ட் தட் யுவர் ஆடியன்ஸ் மைட் நாட் நோ அபவுட் யூ? நான் ஒரு பயங்கரமான தோசை பிரியன். எனக்கு வந்து 3 வேளை தோசை கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு 365 நாள் வருஷம் ஃபுல்லாக எனக்கு தோசை காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு சாப்பிடணுன்னாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஐ லவ் தோசா தேட் மச். இந்த பர்சனல் முடிச்சுட்டு நான் அடுத்து கான்ட்ரவர்சி இதுக்கெலாம் வரேன். முடிய போகுது பர்சனல். 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்குது. வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் யூ ஹவ் லேர்ன்ட் இன் யுவர் லைஃப் எம்ஜி அண்ணா? இதுக்கு ஒரு டீப் மீனிங் இருக்குது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். எதுவுமே இன்றைக்கி பண்ணோம் இப்படி நடந்துடணும்னு யோசிக்காமல் பர்சிஸ்டண்ட்டாக மறுபடியும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணோன்னா எந்த ஒரு கனவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கனவு. நீங்கள் வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் மறுபடியும் அதுக்கான எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா அண்ட் அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்தீங்கனால் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுவீங்க நம்புகிறேன். யார் என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும். அதை வந்து ஜெனித் சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் ஹார்ட் 9124 கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஒன் மிஸ்கான்செப்ஷன் பீப்புள் ஹேவ் அபவுட் யூ தட் யூ விஷ் யூ குட் கிளியர் அப்?
என்னைய பற்றின மிஸ்கான்செப்ஷன் என்ன இருக்குதுன்னு தெரியல. நான் வந்து பேசிக்காக ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஏதாவது வீடியோ பார்ப்பேன். அப்போ வந்து இவன் மதன் இதை வேணுனே இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு கட்சிக்கு நான் ஆதரவாக இருப்பேன், பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருப்பேன்னு பேசுவாங்க. ஆக்சுவலாக நான் அப்படி கிடையாது. நான் வந்து ஜென்யூனாகவே எனக்கு வந்து எல்லா கட்சியில் இருக்கிற பிரச்சனையும் பிரச்சனைன்னு நான் பார்ப்பேன். எல்லாத்தையும் சொல்ல முடியுமாங்கிறது ரெண்டாவது கொஸ்டின், அதுக்குள்ளே நான் வரல. ஏன்னா அது நம்மளால் முடியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து எது தப்பு எது கரெக்டுங்கிறத நான் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் பாயிண்டில் தான் காமிக்கிறேன். அண்ட் உங்ககிட்டயும் நான் அதை தான் வந்து சேர்க்கணும்னு நினைப்பேன். அதில் வந்து எனக்கு செகண்ட் தாட்ஸே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து இன்டென்ஷனலாக இந்த கட்சியை பற்றி பேசுகிறேன், இந்த கட்சியை பற்றி பேசலை, அப்படிலாம் கிடையாது. நிறைய கட்சிகள் இந்த பாலிடிக்ஸ் ஒரு பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக நம்ம போக ஆரம்பிச்சோன்னா இங்கே வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வாழவே முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால நான் அதுக்குள்ளே போகாமல் இருக்கேனே தவிர, பட் ஐ எம் ஆல்வேஸ் எ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் இஷ்யூ பேஸ்டு பர்சன். இந்த பிரச்சனையில் யாருக்கிட்ட தப்பு இருக்குது அவ்வளோதான். இது வந்து கட்சி எனக்கு அப்படிலாம் கிடையாது. கட்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ ஆள் மாறிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஒரே ஐடியா தாங்க, எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கணும். இதுதான் என்னோட பாலிடிக்ஸ். இதுக்கு எந்த கட்சி சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எந்த கட்சி சப்போர்ட் பண்ணலைனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். அப்புறம் கௌரி சங்கரி கேட்டிருக்காங்க, என்னோட நேம் இருக்குது 2001 கேட்டிருக்காங்க. ஷேர் அ மொமெண்ட் தட் மேட் யூ ஃபீல் ப்ரவுட் பீயிங் எ ஹியூமன். மனுஷனாக இருக்கிறதுக்கு எப்போவுமே வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிமல் வந்து சீண்டிருச்சுன்னா பதிலுக்கு சண்டைக்கு தான் போகும். ஆனால் எனக்கு வந்து நிறைய டைம் அப்படி சீண்டி நான் சண்டைக்கு போன காலம்லாம் இருக்குது. பட் இப்போ மறுபடியும் இப்படி இந்த சண்டைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகர் கோல்ஸ், பிகர் லைஃப் கோல்ஸ் இருக்குது. அப்போ இந்த சண்டையில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், தாண்டி போகணுங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு திடீர்னு வந்து அடிக்கும். அந்த நேரத்தில் நான் எப்படி அதை யோசிக்கிறேன்னு தெரியாது, எனக்கு தோணும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு உண்மையிலே பரவாயில்லையே மதன், உனக்கு உள்ள இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அனுஷ்யா கேட்டிருக்காங்க, உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய ரூமர் யூடியூப்பில் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வைங்க அண்ணா. இன்றைக்கி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? இன்னும் வேறு ஏதாவது சொல்லணுமா? ஓகே, பர்சனல் லைஃப்பை பற்றி முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து எதுக்குள்ளே போகலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன், கான்ட்ரவர்சி என்ன பண்ண போகிறேன். கான்ட்ரவர்சியில் என்ன கேட்குறாங்கன்னா கேட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்க 3 செட்டு ஒரு 2 ஐ. ஆஸ்கம்ஜி இது ட்விட்டரில் கேட்டிருக்காங்க. பப்ளிக் அப்பாலஜி இஸ் அ பிக் திங் அமங் யூடியூபர்ஸ் அண்ட் ஐ ஹாவ் நெவர் சீன் தம் டூயிங் இட் டிரெக்ட்லி ஃபார் த மிஸ்டேக் தே டிட். Being the biggest Tamil Nadu YouTuber, how did you do it in first place and where did you learn from it and hats off. பேசிக்காக யாராவது தப்பு பண்ணாங்கன்னா சாரி கேட்க மாட்டாங்க, நீங்கள் எப்படி அதை கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக்குங்க. நானும் மனுஷன்தான், எல்லாரும் இங்கே மனுஷங்க தான், எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத நான் அக்செப்ட் பண்ணாதான் அதுலேருந்து நான் மாறி வளர முடியும். அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆடியன்ஸை வந்து நம்ம ஜோக்கர்ஸாக நினைக்கக்கூடாது. பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட். ஓகேவா? யாருமே எனக்கு இங்கே ஜோக்கர் கிடையாது. எனக்கு வந்து அப்படி யாராவது வந்து இவன் தானே இவனை ஏமாற்றி தாண்டி போயிடலான்னு யோசிச்சாங்கன்னா அவங்களை தப்பாக நினைக்கிறாங்க ஆடியன்ஸ், அவங்களுக்கு லாயலாக இல்லைன்னு நான் நினைப்பேன். காரணம் என்னென்னா ரொம்ப சிம்பிள், பீப்புள் ஆர் ஸ்மார்ட். பீப்புளுக்கு எல்லாமே தெரியும். ரேண்டமாக ஒருத்தனை ஏன் ஹேட் பண்ணுறாங்கங்கிற ஒரு கேள்வியும் வரும், இவனை ஏன் ஹேட் பண்ணாமல் இருக்காங்கங்கிற ஒரு கேள்வி. அப்படிலாம் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். முந்தைய இருந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இது மக்களுக்கு தெரியாது அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், நான் வந்து ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். 5 இயர்ஸாக தான் நான் வந்து விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். 5 இயர்ஸா, மோர் தேன் 5 இயர்ஸ், 6 இயர்ஸாக நான் இதை விடாமல், 6-7 இயர்ஸ் ஐ டோன்ட் நோ, நான் ரொம்ப நாளாக இதை டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். என் வாழ்க்கையிலே வந்து நான் அதை ஆரம்பித்த ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் த வே ஐ லுக் அட் திங்ஸ், என் வாழ்க்கையில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே மாறிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாளில் வந்து இத்தனை நாளில் நான் எப்படி தப்பே பண்ணாமல் இருக்க முடியும்? லாஜிக்கலாக அது பாசிபிளே இல்லை. 1-2 இடத்துல நான் தப்பு பண்ண தான் செய்வேன். ஆனால் அதுதான் ஹியூமன் நேச்சர். மனிதன் வந்து தப்பு செய்வான். ஆனால் அதுலேருந்து திருந்தி வாழ்கிறானா இல்லையாங்கிறது தான் அவனை மனுஷனாகவே வச்சிருக்கா இல்லை மிருகமாக்குதாங்கிறது இருக்குது. நான் மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை நான் ஒத்துக்கவும் செய்கிறேன். அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை நான் பார்க்கல. நீங்கள் ஆனஸ்ட்டாக மக்கள்கிட்ட தப்பு பண்ணிட்டு ஜென்யூனாக ஒரு சாரி கேட்டிங்கனால அது கேட்குற விதத்துலையே மக்கள் புரிஞ்சுப்பாங்க நம்ம ஜென்யூனாக கேட்குறோமா இல்லையான்னு. ஸோ அதனால் அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் விஷயமா எனக்கு தோணலை. அப்புறம் இந்த நம்பர் 1 யூடியூபர் சாரி கேட்குறதுன்னா அவன் தான் இருக்கிறதுலே முதல்ல கேட்கணும். ஓகேவா? ஹரிஷ் அஃபீஷியல் கேட்டிருக்காங்க, இஃப் யூ குட் சேஞ்ச் ஒன் மைண்ட் செட் இன் இந்தியன் சொசைட்டி த்ரூ யுவர் வீடியோ, வாட் வுட் இட் பி அண்ட் வை? நிறைய ஹேட்ரட் இருக்கிறத ரீசெண்ட் டைமில் பார்க்குறேன். குரூப்ஸுக்கு நடுவில், கேங்ஸுக்கு நடுவில், ஒருத்தன் தனியாக வளர்ந்துட்டான் அவன் மேலே. அந்த வன்மத்தை வந்து கொஞ்சம் இந்தியாவில் டோன் டவுன் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம மொத்தமாக வளர முடியும்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஆரம்பித்து அது பெரிய அரசியல் கட்சிகள், நாடுகள் அப்படின்னு பெருசாக போய்கிட்டே இருக்குது. அந்த வன்ம லெவலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோன்னா நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். இர்ஷத்
எம்டி கேட்டிருக்காங்க, ஐ நோ யூ வாண்ட் வாய்ஸ் அவுட் ஃபார் எனி கான்ட்ரவர்சி பற்றி வந்து நீ எதுவும் பெருசாக பேசிக்க மாட்டேங்கிற யூடியூப் கம்யூனிட்டிலாங்கிறாங்க. அதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். பேசிக்காக 2 யூடியூபர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, ஆர் ஏதாவது ஒரு யூடியூபரை பற்றி ஏதாவது நடக்குதுன்னா நீ ஏன் இதை பேச மாட்டேங்கிறங்கிறத தான் இவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல நான் ஏன் அதுக்குள்ளே பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறேன்னா, நானே என் வாழ்க்கையில் பல இன்னல்களுக்கு நடுவில் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஓகே அதெல்லாம் தாண்டி வரலான்னு யோசிச்சு வந்து நிற்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொருத்தனோட வாழ்க்கையோட இன்னல்களுக்குள்ளே நான் போகிறதுக்கு மைண்ட் செட்டே இல்லை. அதுதான், வேறு எந்த காரணமும் கிடையாது. பர்சனல் லைஃப்பில் நான் வந்து இப்போது ஐ எம் இன் ஒன் ஃபேஸ் வேர் நான் எந்திரிச்சு என் பேபியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிலாம் இருக்கிறப்போ எனக்கு இதுக்குள்ளெல்லாம் பெருசாக போக தோணலைங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு எந்த காரணமும் கிடையாது. ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேணாம். இதை வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்குறதுனால அவங்களோட பர்சனல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுமா, அது அவங்க கான்ட்ரவர்சியில் 2 யூடியூபர் சண்டை போடுறதுனால அவங்க பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமானா, இன்றைக்கி வந்து யூடியூப் வந்து அவங்களோட வாழ்க்கை முறையாக இருக்குது. கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது வந்து யார் சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறாங்கிறதுல தான் இருக்குது. அது வந்து இட் கம்ஸ் டவுன் டு பர்சனல் சாய்ஸ், அவங்கள பொறுத்து, வியூவரை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அமுதக்கண்ணன் கேட்குறாங்க, வாட் இஸ் த ஒன் ட்ரூத் அபவுட் இன்ஃப்ளூயன்சர் லைஃப் யூ திங்க்? இன்ஃப்ளூயன்சர்ஸோட வாழ்க்கையை பற்றி எது ஃபேன்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அதை பற்றி கேட்டுக்க விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோட வாழ்க்கையை பற்றினா எந்த ஒரு உண்மையை ஆடியன்ஸ் வந்து கேட்க வேணான்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் எக்ஸ்ட்ரா அறிவாளிலாம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். என்ன கேமராக்கு இந்த சைடு ஏதோ லக்கில் வந்து நின்றுட்டோம், அதனால ஒப்பேத்திட்டு இருக்கோம், அவ்வளோதான். இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு, அறிவாளி, ஜீனியஸ் ஒன்றும் கிடையாது, சாதாரண மனுஷன். ஓகேவா? நிறைய பேர் வந்து அப்படி நினச்சிக்கிறோம். ஒன்றும் கிடையாது, எந்த கொம்பும் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுங்க, ரொம்ப நார்மல் பீப்புள் தான், புரிஞ்சுக்கோங்க, அவங்க நார்மல் பீப்புள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து அவங்கள ரொம்ப ஹைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நோ 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 அவ்வளோலாம் இல்லை, இறங்கு அவ்வளோதான். இந்த ஓகே கான்ட்ரவர்சிலாம் முடிஞ்சு, அப்பாடா முடிஞ்சு, ஒரு வழியாக தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு கான்ட்ரவர்சி பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்? மதன், why are you not acting in cinema? Not even a guest role or something else அப்படின்னு சொல்லி AR அரவிந்த் 3981 கேட்டிருக்காங்க. அப்புறம் இதை நான் அடுத்து எல்லா கொஸ்டினையும் வாசிச்சிடுறேன், ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது. மேக்கோவர் கேட்டிருக்காங்க, மதன் நான் எப்போ சினிமாக்குள்ளே என்ட்ரி தர போகிறீங்க? டேம் தென்றல் கேட்டிருக்காங்க, எப்போ மதனே பிக் ஸ்க்ரீனில் வரப்போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எப்போ சினிமாக்குள்ளே வர இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன் அங்கெல்லாம் வரவே மாட்டேங்கிற? வரேன் விரைவில் ஜான், விரைவில். ஸோ 2 இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் நம்ம சந்திப்போம். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. நான் சும்மா ஃபேமஸாக இருக்கேன்னு எனக்கு சினிமாக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததில்ல. அதனால தான் நான் வந்து பெருசாக சினிமாவை நான் பர்சியூ பண்ணாமல் இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்து, அதனால் இதுக்கு முன்னாடி நிறைய சான்ஸ்லாம் வந்திருக்குன்னா அது பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு அதில் பெருசாக எக்ஸைட்மெண்ட் வரல. நான் என்ன சும்மா ஃபேமஸாக இருக்கேன், அங்கே போய் நடிக்கலாமா அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஆஸ் ஐ செட், கொஞ்சம் ஒரு 1 or 2 years முன்னாடி ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக கொஞ்சம் வாழ்க்கையில் போயிட்டு இருந்த டயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவோமே, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ரேண்டமாக ஒரு நாள் வந்து நான் ஆக்டிங் கிளாஸ் போனேன். கிரேசி ரைட்? நான் ஆக்டிங் கிளாஸ் போனேன். அங்கே போனப்போ ஃபர்ஸ்ட் டேவே வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து ஒரு கே கப்புலாக நடிக்கணும்னு. ஐயய்ய நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அங்கே இருக்கிற 4 பசங்க வேறு ப்ரோ MG ஸ்குவாட் அப்படின்லாம் இருந்தாங்க. ஐயோ நம்மளுக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு ஓடி வந்துட்டேன். அங்கே இருக்கிற ட்ரெயினர் வந்து என்னை மறுபடியும் கூப்பிட்டு, மதன் அப்படி கிளம்பாத, கம்பேக், டேக் இட் அஸ் அ சேலஞ்ச், ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பர்சியூ பண்ணி என்னை நடிக்க சொன்னார். சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணேன். பட் அது எனக்கு ஒரு 1 or 2 hours வந்து ஒரு கேயாக இருக்கிற ஒருத்தன் வந்து, அந்த கதை எப்படின்னா, அவன் ஒருத்தன் கேயாக இருப்பான், அவனோட லவ்வர் இன்னொரு பையனுக்கு வந்து எய்ட்ஸ் வந்துடும். அவன் சாக போகிறாங்கிற பயத்தில் இருப்பான். பேசிக்காகவே கேன்னு சொன்னாலே இப்போ இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நம்ம சிரிப்போம், இன்க்ளூடிங் நான். இதை நான் பண்ண மாட்டேன்னு போனேன்ல. இதுதான் நம்ம இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி. இப்படி இருக்கிற ஒருத்தன் வந்து இந்த ஊரில் உண்மையிலே ஒருத்தன் அப்படி இருக்கான். அவனோட ஒரே லவ்வர், அவன் லவ் பண்ணுற ஒரு பையன் வந்து எய்ட்ஸ் வந்து சாக போகிறான், அவனோட கடைசி நாட்கள் அது. இப்போ இவன் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு நடிக்கணும். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிங் கிக். ஆக்சுவலாக எனக்கு அதோட வீடியோ இருக்குது, ஒரு நாள் நான் போஸ்ட் பண்ணுறேன். பிக் ஸ்க்ரீனில் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனிவே, அப்படி ஒரு இது வந்து எனக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டுச்சு. அது நான் நல்லா பண்ணேனா இல்லையானலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? கண்டிப்பாக சுற்றி இருக்கிற 4 பேர் நல்லா பண்ணேன்னு தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே நான் நடிக்கிறேன். ஆனால் அந்த ப்ராசஸ் முடிகிறப்போ நான் ஒருத்தனா வாழ்கிறேன்னு தெரியுமா? அப்போ எனக்கு வந்து திடீர்னு இந்த கேன்னு சொன்னால் தள்ளி போகக்கூடாது. அதை வந்து அவங்கள அதுவே வந்து எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் அவங்க கேங்கிற ஒரு கேரக்டரே காரணமாக இருக்கக்கூடாதுல்ல. அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு சின்னதாக அந்த மாதிரி எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நான் உருவாக்கினேன். ஸோ அந்த ஆக்டிங்கிற ஒரு ப்ராசஸில் வந்து நான் ஒருத்தனோட நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வாழ்கிறேன். எல்லாருக்குமே இங்கே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும். ஆனால் நான் அந்த கொஞ்சம் நேரம் ஒருத்தனோட வாழ்க்கையை வாழ்கிறது வந்து எனக்கு
இந்த கடவுள் மாதிரி இருந்துச்சு, அவதாரம் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது பயங்கர க்ரேஸியாக இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் கிளாஸஸ் போக ஆரம்பித்தேன். அண்ட் நிறைய டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ் நிறைய பேரை பார்க்க ஆரம்பித்தேன். ட்ரைங் டு டூ மை பெஸ்ட். பார்ப்போம். எனக்கு எடுத்த உடனே இந்த நடிச்சா ஹீரோ தான் சார் அவன் அப்படிலாம் இல்லை. அமெரிக்கா மாப்பிள்ளையா முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகோ, இல்லை வந்து ஒன் சைட் லவராக இன்ட்ரடியூஸ் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருமேங்கிறது எனக்கு. ஏன்னா அந்த ஆக்டிங் எனக்கு பிடிச்சிருக்குது, அந்த ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணுங்கிறது தான். ஸோ 2 படம் பண்ணாலும் 2லையுமே நான் சின்ன ரோல் தான் பண்ணுறேன். பட் ஐ ரியலி லவ்ட் வாட் ஐ டிட். அது நீங்கள் வர்றப்போ நீங்களே பார்ப்பீங்க. பட் எஸ், இட் இஸ் ஆன் கார்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. எம்ஜி ஸ்குவாட் கொஸ்டின்ஸ். அபிநயா மாரிமுத்து கேட்டிருக்காங்க. ஐ ஃபீல் ஹியூஜ் கேப் பிட்வீன் எம்ஜிஸ் அண்ட் யுவர் ஓல்டு எம்ஜிஎன்ஸ். உங்களுக்கும் எம்ஜி ஸ்குவாடுக்கும் இருக்கிற கேப்பு. ஆல்சோ நவடேஸ் யூ ஒன்லி போஸ்ட் இஷ்யூஸ் வை. இதாக ஆரம்பிச்சாச்சுல அபிநயா, ஹாப்பியா? இனிமேல் நம்ம இப்படி அடிக்கடி பேசுவோமா? ஓகே, சூப்பர். அண்ணா இஸ் பேக். பெருமாள் கேட்குறாங்க, மதன் நீ எப்போ விஜய் அண்ணாவை இன்டர்வியூ எடுப்ப? இது ஒரு பயங்கரமான கொஸ்டின். இது அடுத்தடுத்து வந்துச்சு. ஸோ அதை நான் மொத்தமாக எடுத்துருக்கேன். 4 கொஸ்டினாக வந்துருச்சு. பெருமாள் கேட்டிருக்காங்க, மதன் நீ எப்போ விஜய் அண்ணாவை இன்டர்வியூ எடுப்ப? மணிகண்டன் கேட்டிருக்காங்க, தலை அஜித்தை இன்டர்வியூ எடுக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? நான் உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு இவங்க 2 பேர் கூடயும் பேசணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்வியூவாக ஒரு பப்ளிக் செட்டப்பில் உட்காந்து பேசணுன்னு ஆசை இருக்குது. 100Xல இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து விஜய், நான் ஒரு விஜய் ஃபேன். இதில் வந்து நான் எந்த ஒளிவு முறையும் கிடையாது. இங்கே வந்து நான் தலையை பேசுகிறேங்கிறதுக்காக நான் விஜய் அண்ணா ஃபேன் தான். ஆனால் எனக்கு வந்து தலை மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது ஃபார் வாட் ஹி ஹஸ் அச்சீவ்டு. இப்போது நான் நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து திருவான்மையூரில் ஒரு வீட்டு முன்னாடி வந்து 2014-15 இந்த டயத்தில் போய் நான் நின்றுட்டுருப்பேன். அவங்க வீடு வந்து உள்ளே தெரியாது, பெருசாக காம்பவுண்ட் வால் இருக்கும், ஒரு வெள்ளை கலர் காம்பவுண்ட் வால். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர், ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு காபா, 3 டைல்ஸ் இருக்கும். வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு வீடு. நான் அப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் நான் வந்து அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் சென்னையில். மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஐடி கம்பெனியில் ஒரு மாதிரி லாஸ்ட்டாக இருந்த டயத்தில் அந்த வீட்டு முன்னாடி போய் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு பைக்கில் போய் நிற்போம். அது எதுக்குன்னா, நைட்டு நேரத்தில் என்னடா வாழ்க்கையில் பண்ணிட்டுருக்கோங்கிறப்போ, இந்த மனுஷனை பாரு, இதே மாதிரி ஒரு மெக்கானிக்காக நம்ம கூட ரோடில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் தன்னோட ஒரே உழைப்புனால அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வாலை கட்டி அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டுற நிலைமைக்கு வந்திருக்காருல. இன்னைக்கு அவர் பேரை சொன்னால் எப்படி மொத்த ஸ்டேடியமே அதிருது. அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காருல. நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும்னு அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் எனக்காக அவர் வந்து இறங்கி போய் எதுவும் பண்ணதில்லை. பட் அந்த ஒரு இமேஜரி இருக்குல்ல, எனக்கு அதை பார்த்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்குது. அந்த விதத்தில் அவர் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இன்னவே 2 பேர் கூட எனக்கு பேசணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது. அண்ட் விஜயனா நான் சொல்லவே தேவையில்லை, அண்ணன் தான். அது ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். அது ஒரு அண்ணன். அவங்க 2 பேர் கூடயும் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டூ அ பாட்காஸ்ட் இஃப் பாசிபிள். இமேஜின் திஸ். இந்த சைடு விஜயனா, இந்த சைடு தலை, 2 பேரும் ஒரு பாட்காஸ்ட். அண்ட் அந்த இடத்துல நடுவில் எங்கேயாவது நானும் பிரேம்ஜி நான் மாதிரி ஃபேஸை நுழைச்சிக்கிட்டு உட்காந்து எடுக்கணும். அன்னைக்கு உடையுது இன்டர்நெட்டு. அன்னைக்கு உலகத்துக்கு காமிக்கிறோம் இன்டர்நெட்டை உடைக்கிறதுனா என்னென்ன, வியூஸு, லைக்கு, ரெக்கார்டு எல்லாத்தையும். அந்த மாதிரி 2 பேரும் வந்து 2 துருவங்கள். அவங்க ஃபீல்டில் என்னங்க வேறு லெவல். ஒருத்தங்க பாலிட்டிக்ஸு, இன்னொருத்தங்க ரேஸு. இன்ஸ்பயர்ட் பை போத். எனிவே, பிரின்ஸ் ஆஃப் மைசெல்ஃப் கேட்டிருக்கேன். பிரின்ஸ் ஆஃப் மைசெல்ஃப், செமையா இந்த யூசர் நேமு. ப்ரோ, எப்போ பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா போர் வரும், எப்போ என்ன ப்ரெடிக்ஷன்? இன்றைக்கி ஒரு நாள் தான் இதை பேச வேணாம்னு நினச்சேன். இன்றைக்குமா நம்ம நாளைக்கு அதை பேசுவோம். சினிமா இன்டர்சிட்டி, ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ குட் ஸ்கிரிப்ட், மூவி ஸ்கிரிப்ட் டு ஆக்ட்? ஜஸ்ட் டிஎம்எஸ். பண்ணுறேன் ப்ரோ, பண்ணுறேன். நான் தான் தேடிட்டு இருக்கேன். கார்த்திகேயன் சங்கர், ப்ரோ உங்களுக்கு என்னைக்காவது வீடியோ போட வேணாம் குவிட் பண்ணிடலான்னு தோணியிருக்கா? ஆனஸ்ட்லி எஸ், தோணி இருக்குது. ரொம்ப நேரம் கூட தோணுதில்லை. ஆனால் ஒரு மொமெண்ட்ரியாக தோணும், இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாமேன்னு. இன்க்ளூடிங் மூவிஸ். நான் இப்போ போகணுன்னு யோசிக்கிறப்ப யூடியூப்பை விட்டுட்டு மூவிஸ் போகலான்னு கூட யோசிச்சிருக்கேன். பட் இத்தனை பேரை நம்ம இங்கே சேர்த்து வச்சுக்கிட்டு இதை விட்டுட்டு போகிறது சரியாக இருக்காது. இதையும் கண்டினியூ பண்ணணுன்னு எப்போவுமே மனசுக்குள்ளே வந்துடும். மேபி நான் ஃப்யூச்சரில் டெய்லி வீடியோஸ் போட மாட்டேன். பட் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். மேபி வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் சம்திங். இந்த ஸ்குவாடு வந்து பெருசாகிட்டே இருக்கும். நீங்கள் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் வேர்ல்டில் நடக்கிற பிரச்சனைங்கிற ஒரு நம்பிக்கையில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? அதை நான் என்றைக்குமே விட்டுட்டு போக மாட்டேன். நோ மேட்டர் வேர் ஐ கோ, வாட் ஐ டூ, இது நடந்துக்கிட்டே இருக்கும். ராக்கி 8 கேட்டிருக்காங்க, சௌஜன்யா கேஸ் வீடியோவை ஏன் டெலீட் பண்ணீங்க? ட்ரூத் பி டோல்ட், அந்த வீடியோ நீங்கள்லாம் கேட்டிங்கன்னு தான் நான் மேக் பண்ணேன். அது கர்நாடகாவில் நடந்த ஒரு பெரிய கொலை பற்றின ஒரு வீடியோ. ஒரு யூடியூபர் போட்டு அவங்களோட வீடியோவெல்லாம் எடுக்க சொல்கிறாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நான் அந்த ஒரு பிரச்சனையை வீடியோவாக போட்டேன். நான் வீடியோ போட்ட உடனே எனக்கு ஒரு மெயில் வருது,
இந்த டாப்பிக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு கேக் ஆர்டர் கோர்ட்டில் இருக்குது. பேசிக்காக கோர்ட்டில் கேக் ஆர்டர் வாங்கிட்டா யாருமே அதை பற்றி பேசக்கூடாது. ஸோ அந்த ஒரு மெயில் எனக்கு வந்த உடனே ஓகே எனக்கு இப்போ தான் இது தெரியும், நான் இதை எடுத்துடுறேன்னு எடுத்தேன். வேறு எந்த காரணமும் கிடையாது. ஒரே விஷயம் தான், பாதிக்கப்பட்டவங்க சைடு என்றைக்கும் நிற்கணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. சரிகா 2003 கேட்டிருக்காங்க. ஹாய் அண்ணா, மை மாம் இஸ் யுவர் பிக் ஃபேன், ப்ளீஸ் டெல் ஒன் ஹாய் டு ஹர், ஹர் நேம் இஸ் ராணி ஃப்ரம் பெங்களூர். ராணிமா ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரம் சென்னை. சாக்கோலாட்டே 0811 கேட்டிருக்காங்க. இஃப் லெவியத்தான் அப்பியர்ஸ் ரியலி வாட் வுட் யூ டூ ப்ரோ? ஒன்றும் பண்ண வேணாம், ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு தூங்க வேண்டியதான், வேறு என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. எனி பிளான்ஸ் ஆஃப் கவரிங் 2026 எலெக்ஷன் பார்ட்டி லீடர்ஸ் விஷன் அண்ட் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ஸ், ரெக்வெஸ்ட் ஒன் இன்டர்வியூ ஃப்ரம் ஈச் ஆஃப் த பார்ட்டி. 2026 ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டிப்பாக இதை பண்ணுவோம். போன டைம் வந்து அது ரொம்ப எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பண்ணுறதுனால நம்ம வந்து எல்லாருக்கூடையும் பேச முடியல. இந்த தடவை நம்ம கொஞ்சம் அஹெடாகவே பிளான் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் இந்த தடவை கொஸ்டின்ஸை நான் கேட்க போகிறதில்ல, நான் ஒரு மீடியேட்டர் மட்டுமே. உங்கள் கொஸ்டின்ஸை நான் எடுத்துகிட்டு போய் அங்கே கேட்க போகிறேன். அந்த கொஸ்டின்ஸை நம்ம என்னென்னு செலக்ட் பண்ணுறோங்கிறதையும் டெமோக்ரஸி ஆக்கிடுவோம். கமெண்ட் செக்ஷனில் வர கொஸ்டின்ஸு எதுக்கு அதிகமாக லைக் வருதோ அந்த கொஸ்டின்ஸை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்ரெடி நம்ம அதை பண்ணிட்டோம். பட் இந்த தடவை மறுபடியும் அது ஏன் கொஸ்டின்ஸ் கிடையாது. இந்த தடவை எவ்வளோக்கு எவ்வளோ டெமோக்ரஸியை மாற்ற முடியுமோ அதை மாற்றுறது தானே என் வேலை. அப்போது அதுதானே என்னோட ஒரே கோல். ஸோ எந்த தலைவர்கள்கிட்டையும் மக்கள் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் கமெண்ட் செக்ஷன் என்ன கேட்குறீங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட எவ்வளோ லைக் வந்திருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, விச் மீன்ஸ் மெஜாரிட்டி மக்கள் எதை கேட்கணும்னு நினைக்கிறாங்கிறத டேரெக்டாக கேட்போம். அண்ட் தலைவர்களுக்கும் இதுதான் வேணும், எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் வேணும். இதானே என்னை பற்றி நீ நினைக்கிறேன், நான் இதை உனக்கு கிளாரிஃபை பண்ணுறேங்கிறது தான் அவங்களோட கோலாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம இதை பண்ணுவோம். கார்த்திக் கேட்டிருக்காங்க, ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் லைக் சம்டைம்ஸ் யூ ஆர் மில்கிங் த சேம் சிச்சுவேஷன் கண்டென்ட் பியாண்ட் சேச்சுரேஷன்? எஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்னு ப்ராக்கெட்டில் வேறு போட்டிருக்காங்க. எஸ், ஐ ஹவ் ஃபெல்ட் இட். எஸ்பெஷலி அது மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அப்படி தோணும். நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு அப்படி தோணி இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த டாப்பிக்கே எனக்கு அப்படி தான் தோணுது. நான் நேற்றுக்கு வீடியோவில் நான் இது போதும்னு சொல்லி நிறுத்துறேன்னு சொன்னப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ், 1000+ கமெண்ட்ஸ் வந்து நிறுத்தாத, இது கண்டினியூ பண்ணுன்ட்டு இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து இல்லை இது போதுமான்னு கேட்குறப்போ மறுபடியும் ஒரு 2000 கமெண்ட் வந்து இல்லை நீ நிறுத்தக்கூடாது, கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஸோ அதனால நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஆனஸ்ட்டாக எனக்கு அந்த டாபிக் போதும், நம்ம அடுத்ததுக்கு போகலான்னு தோணுது. பட் இவ்வளோ பேர் கேட்குறப்போ என்னால் போக முடியாமல் அதில் ஸ்டக் ஆகிருக்கேன். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்குது. பட் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணணுன்ட்டு இருக்கும். அப்போ அதை நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அது மில்கிங், எனக்கு பேசிக்காக நான் எல்லாத்தையும் பற்றி பேசுவேன். எனக்கு இதை தான் மில்க் பண்ணணும்னு இல்லை, நான் எதனாலும் கண்டென்ட் ஆக்கலாம். கரெக்டாக ஏன்னா இப்போ நான் வந்து வேறு எதை பற்றினாலும் பேசலாம். ஆனால் இதை கேட்குறாங்கிறதுனால இதை பேச வேண்டியது இருக்குது. அதுதான் பிரச்சனை. 7K கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் கன்சிஸ்டன்சி? இங்கே ஒரு வீடியோக்கு ஒரு வியூ வர்றதுக்கு ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடாதானே? அப்போ கிடச்சிருக்கிறப்போ நான் அதுக்கு நியாயமாக இருக்கணும்ல. ஸோ என்னால் உங்ககிட்ட பேசாமல் ஒரு நாள் தூங்க போக முடியாது. இதுதான் உண்மை. அது உங்கள் மேலே வச்சுருக்கிற ரெஸ்பெக்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் எவ்ரிதிங். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எம்ஜி ஸ்குவாட்னா என்ன, எவ்ரிதிங் டு மீ. ஆஷிக் முகமது கேட்டிருக்காங்க, குட் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு ஜாயின் யுவர் டீம்? ப்ரோ, ஐ மீன் எம்சோலாஸ் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து பயோவில் நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த பேர் தான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவாங்க. பண்ணலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் ஏன்டா பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. பட் வில் ஃபிகர் அவுட் சம்ஹவ். விஜய் ஸ்ரீராம் 0203 கேட்டிருக்காங்க, எந்த ஷாப்பில் ப்ரோ ட்ரெஸ் வாங்குறீங்க சொன்னால் நானும் அங்கே போய் வாங்குவேன். ப்ரோ இது எங்கே தெரியுமா? இது வந்து ஏதோ இமயமலையில் சும்மா நடந்து போயிட்டுருக்கப்போ ஏதோ ரோட்டு கடையில் வாங்கினது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் தட் ஐ வேர் அந்த மாதிரி தான். எக்ஸப்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போகிறப்போ வீட்டில் யாராவது என்னடா இவ்வளோ போகிற ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லாத வரைக்கும் என்னோடய கம்ஃபர்ட் வந்து சும்மா ஜாலியாக எதையாவது வாங்கி போட்டு போகிறது தான். அதனால் பெரிய கடை அப்படிலாம் எதுவும் இல்லை. வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க, ஹவு டு யூ பேலன்ஸ் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வித் ஆடியன்ஸ்? ஐ திங்க் எம்ஜி ஸ்குவாட் வந்து கொஞ்சம் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணாலும். அதனால அந்த ஒரு சாங் பண்ணிவிட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையும் பேசுகிறது வந்து இந்த சேனலில் மட்டும்தான் பாசிபிள் நினைக்கிறேன். ஸோ ஐம் லக்கி இன் தட். ரெண்டாவது, வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 years? வெங்கடேஷ் இன்னும் இவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் கேட்டிங்க. இந்த கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா எத்தனை பேர் இன்டர்வியூ கிராக் பண்ணுவாங்க தெரியுமா? 5 வருஷத்தில் நான் என்ன எங்கே பார்க்குறேன் சத்தியமாக எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் நான் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி மூவிஸ்குள்ளே போகிறதுக்கான ஒரு வேலையை நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். அதுக்கான ஒரு முயற்சி, எனக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு அது மூவிஸா இல்லை வெப் சீரிஸ் ஆர் இந்த சேனல்லே கூட நான் ஐ கேன் மேக் சம்திங் அண்ட் ரிலீஸ் ஹியர். ஒரு நியூ ஃபார்மேட்டாகவே இருக்கும் அது கம்ப்ளீட்டாக. இன்னொருத்தங்களை போய் டிபெண்ட் பண்ண தேவை இருக்காது. லாட் ஆஃப் திங்ஸ் குட் ஹேப்பன். பட் எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஷேர் மார்க்கெட்ஸ் ஆஃப்கோர்ஸ் நான் அதை கண்டினியூஸாக பண்ணிருப்பேன். பட் ஆக்டராக மதன் கௌரியோட பயோவில் வந்து ஆக்டர்னு போடணுன்னு ஒரு பேராசை இருக்குது.
அது கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு ஷூட்டிங்கில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னால் அது நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. எனிவே அடுத்து வந்து ராக்கி கேட்டிருக்காங்க. ப்ரோ யூர் ஏர்னிங் இன் லேக்ஸ் பட் யூ கான்ட் ஸ்பெண்ட் ஆன் தம்ப்நெயில்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் ஸ்டோரி டெல்லிங் வியா எடிட்டிங். ப்ரோ இது வந்து சம்பாதிக்கிறத பற்றி கிடையாது, பட் டெய்லி எடிட் பண்ணுறதை பற்றி. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குது, ஒரு 1 hour இன்றைக்கி சாயங்காலம் 7 மணி வரைக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன். அப்போது நான் வந்து எடிட்டருக்கு கொடுக்குற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தான். அவங்க அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் எங்களால் இப்போ பண்ண முடியுது. டெய்லி வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டு ஒரு வீக்லி டாக்குமெண்ட்ரி டைப் வீடியோஸ் வர்றப்போ கண்டிப்பாக அது இன்னும் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணும் பக்கா. இது வந்து பாரத் சாகர் கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ எவர் பீன் நாட் கம்ப்ளீட்லி ஷியோர் அபவுட் யுவர் இன்ஃபர்மேஷன் ஆன் யுவர் வீடியோ? நிறைய தடவை. ஆனால் அப்போ நான் முன்னாடியே சொல்லிடுவேன், நான் நினைக்கிறேன், இப்படி சொல்கிறாங்க, இது இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியாது. நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. நான் இறங்கி நின்று ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தது கிடையாது. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க, அதை நான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அதை கம்பைல் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பேசிக்காக நான் வந்து ஒரு சாட் ஜிபிடி மாதிரியோ ஒரு கூகுள் சர்ச் மாதிரியோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதை சுருக்கி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். ஒரு அண்ணன் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் பார்க்குறதில்ல. 100% எனக்கு தெரியாத விஷயத்தில் இது இப்படி பேசிக்கிறாங்கிறத சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பையன் வந்து கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் வந்து இறந்து போயிட்டாங்க. அதை நிறைய பேர் என்கிட்ட பேச சொன்னீங்க. நான் கண்டிப்பாக பேசணும்னு நினச்சி நான் தேடி பார்த்தேன். பட் அதை பற்றின ஆர்டிகிள்ஸோ நியூஸ் ரிப்போர்ட்ஸோ எதுவுமே என்னால் பெருசாக பார்க்க முடியல. அதனால் என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து நீங்கள் சொல்கிறத மட்டும் வச்சு பேச முடியாது. ஏன்னா நம்ம பப்ளிக் ஃபோரமில் இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லாம் சரி, பட் அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கணும். அது என்னால் ஆக்சஸ் பண்ண முடியலங்கிறப்போ என்னால் அதை பேச முடியல. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்குது. பேசவே முடியாமல் போகும். சில டைம் பேசணும் அப்படிங்கிற கட்டாயம் வரப்போ இப்படி சொல்கிறாங்க, அவர் இப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். பால முகுந்தன் கேட்டிருக்காங்க. வென் வில் யூ ரிட்டர்ன் டு த ஓஜி மிஸ்ட்ரி வீடியோ சீரிஸ்? இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வரட்டும் ப்ரோ. வந்த உடனே அப்படியே ஜம்ப் அடிக்கிறது எனக்கு வேலை. எனக்குமே இது வந்து எனக்கு அடுத்து நான் பேசணும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நான் அந்த பூம்புகாரை பற்றி பேசியிருந்தேன். அவ்வளோ வியூஸ் அதுக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பூம்புகாருங்கிற ஒரு ஊர் வந்து தண்ணிக்கடியில் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் டேட்டா ரிப்போர்ட்டே வந்துச்சு, இங்கே ஒரு இருக்குது அப்படின்னு. அதை பற்றி பேசினப்போ அவ்வளோ வியூஸ். ஐ வாண்ட் டு கோ பேக் டு தட். வெயிட்டிங். எனக்கு என்ன தெரியுமா, என்னோட மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா, ராஜமௌலி படம் எடுக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் பிக் ஸ்க்ரீனில் பெருசாக மேசிவாக, ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃப்யூச்சர், ஒரு இண்டிபெண்டன்ஸ் டயத்தில் அம்பேத்கரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி எனக்கு நிறைய வித்தியாசமாக எனக்கு எடுக்கணும்னா நான் டைரக்ட் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பெரிய வேலை. பட் அந்த மாதிரி கதைகளை வந்து சினிமாவாக மாற்றுறதுல என்னால் ஏதாவது ஒரு அங்கத்தில் இருக்கு அப்படின்னு நடிக்கிறதோ இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ வாட் எவர் இட் இஸ் இருக்கணும்னு ஆசை. உதயபாண்டியன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு vlog டேட் 26 March 2016. ஐ மே பி ராங், தெரில. நீங்களே அந்த வீடியோவை போய் பார்த்து சொல்லுங்கள் கரெக்டாக இல்லையான்னு. அருண் சர்க்காசம் ரெக்கமெண்ட் சம் குட் புக்ஸ்னா? ஓகே, இதுதான் கடைசி கொஸ்டின். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். குட் புக்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸோட பயோகிராஃபி வந்து வால்டர் இசாக்சன் எழுதியிருப்பார். அது புக்கை பார்த்தா பயமாக இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்கும். என் வாழ்க்கையை மாற்றினது அந்த ஒரு புக். ஸோ அதை நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் வார்னு ஒரு புக் இருக்குது, சன்ஜுவோட புக்கு, சைனீஸ் புக். அது இங்கிலீஷில் தான் நம்ம ஊரில் கிடைக்கும். குட்டி புக்கு, அது சூப்பராக இருக்கும். சட்னு நம்மளுக்கு திருக்குறள் மாதிரி மண்டையில் அடிச்சுட்டு போவார். அதை எடுத்துக்கோங்க. அண்ட் திருக்குறள் ஆஃப்கோர்ஸ். இந்த 3 புக்கு வந்து நான் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இதை வாசிங்கன்னு சொல்லுவேன். அதில் ஈஸியஸ்ட்டு வாசிக்கிறது சுன்ஜு. அதுக்கு அடுத்து வந்து அந்த ஆர்ட் ஆஃப் வார் புக் அவரோடது. அதுக்கப்புறம் திருவள்ளுவரோட திருக்குறள். அண்ட் 3வது வால்டர். அது கொஞ்சம் டஃப் ரீடு தான், பெரிய ரீடு தான், பட் அது செம்மையாக இருக்கும். வாவ். ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட பேசினதில் எனக்கு மகிழ்ச்சி. எம்ஜி ஸ்குவாட், ஐ ஃபீல் குட். என்னால் கொஞ்சம் உங்ககிட்ட மறுபடியும் பேச முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் 2 வருஷம் நான் பெருசாக எந்த பர்சனல் கான்டாக்டும் இல்லைனாலும் ஒரு சேனலை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு அதான் சொல்கிறேன் இல்லைங்க. எனக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அதான் ஸ்குவாட் இருக்காங்களாங்கிற ஒரு பெரிய தனாவட்டு மனசுக்குள்ளே இருக்குது. அந்த தைரியத்தையும் தனாவட்டையும் கொடுத்தது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதை நான் என்றைக்குமே காப்பாற்றுவேன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, love you all, take care, bye. Cheers MJs. நீங்கள் என்கிட்ட அடுத்த கொஸ்டின் கேட்கணும், இல்லை நானும் இங்கே வரணும், மதன் ஐ வாண்ட் டு பி ஹியர் அப்படின்னு யோசிச்சிங்கனால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. Cheers MJs.